ஏழை மக்கள் எங்களோட யூடியூப் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிக்கோங்க. வடகரப்பதி பரிக்கிரி ஆர்பிசி பஞ்சாயத்து ஆர்பிசி பிரசிடண்ட். 2ஆம் வார்டு வடகரப்பதியில் உள்ள 2ஆம் வார்டு ஆர்பிசி மெம்பர். 2ஆம் வார்டில் உள்ள முக்குட்டி ரோடு உள்ளுக்குள்ள அங்கன்வாடி ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோடு ஒரு சிறுபாசன் ஒருத்தர் 10 லட்ச ரூபாய்க்கு வேலை செஞ்சு பில் தடைப்பட்டு இருக்குது. சரிங்களா, அது அவருக்கு பில் கொடுத்துருக்கணும். இன்னைக்கு காலையில் நான் பஞ்சாயத்து ஏஐ கூப்பிட்டு எங்கள் ரெக்கார்டு இருக்குது. ஏசி கூப்பிட்டு ஈஏ கூப்பிட்டு ஈன்னு சொல்லிட்டாருன்னா வின்சென்ட் அது பஞ்சாயத்து செக்ரட்டரியும் பிரசிடண்ட்டும் பஞ்சாயத்து ஏயும் கூட பரிகணிக்கிற பிரச்சனமே உள்ளு வின்சென்ட் அறிவிப்பறத வராது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதில் ஏசி கூப்பிட்டு ஏசி என்ற ஃபோன் ரெக்கார்டுன்னு சொன்ன போதே ரெக்கார்டு ஃபோனை கட் பண்ணி விட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பராதி கொடுத்தவங்க ஆர்பிசி ஆளுங்க, பஞ்சாயத்து மெம்பர் ஆர்பிசி, இப்படி பராதி கொடுத்தவங்க ஆர்பிசிக்காரங்க, வேறு பார்ட்டி சேர்ந்தவங்க, அது மந்திரியோட அளவுங்கெல்லாம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இந்த ரோடு போடும்போது பிரச்சனை வந்து பேசி தீர்த்து ஏஐ சொல்லித்தான் அந்த ஒர்க் பண்ணியிருக்குது. இந்த வேலை செய்யும்போது ஏஐ இருக்கிறாங்க, ஏஐ வந்து பார்த்துருக்குறாங்க, ஓவர்சர் வந்து பார்த்தாங்க. பின்ன எப்படி குத்தம் சொல்லலாம்? இந்த ஒர்க்கில் குற்றவாளி யார் தெரியுமா? பஞ்சாயத்து ஓவர்சரு மற்ற பஞ்சாயத்து ஓவர்சரும் பஞ்சாயத்து இந்த எல்ஐஜிடியோட ஏயும் ஈயும் இஎல் ஆக்சி அவங்கள நான் காலையில் கூப்பிட்டேன்னே. அவங்க என்ற ஃபோன் ரெக்கார்டு சொன்னால் ஃபோனை கட் பண்ணி விட்டாங்க. தெளிவு இருக்குது என்கிட்ட. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பில்லு இனி பாஸ் ஆகலைன்னு சொன்னிச்சுன்னா நாளைக்கு ஏசி ஏஇ ஓவர்சரு செக்ரட்டரி அதே மாதிரி வார்டு மெம்பர் இவங்க பேர்லாம் நாளைக்கு நான் பராதி அனுப்ப போகிறேன். முக்கியமந்திரிக்கு தான் அனுப்ப போகிறேன், விஜிலன்ஸுக்கு அனுப்ப போகிறேன். என்ன சொல்கிறேன்னா, விஜிலன்ஸுக்கு நீங்கள் சொல்லித்தான் சின்னப்பதாசு வேலை செஞ்சார், நீங்கள் கொடுத்த டெண்டர் பிரகாரம் வேலை செஞ்சுருக்கிறாரு. இனி எப்படி நீங்கள் குத்தம் சொல்ல முடியும்? கொடுத்தாலே யார் ஆர்பிசி வேலை செய்யாமல் சாப்பிட்றவன் எது வேலை செய்யாமல் எங்கிட்ட வேறு வார்த்தைகளாக வந்திருக்குது. அதுக்கான தெளிவு எங்கள் கையில் அந்த வார்த்தை சொல்கிறேன். எங்கள் தெளிவு இல்லாமல் போச்சு இப்போ எங்கிட்ட. இல்லைன்னா அந்த வார்த்தை நான் விடமாட்டேன். நான் கிடையாது, எங்கள் தெளிவு இல்லை. பராதி கொடுத்து போய் ஆர்பிசிக்காரன் ஒரு பார்ட்டியோட கோதாவு. அப்போ இவன் கொடுக்குற பராதியை வச்சுக்கிட்டு ஒரு ஒர்க்கை ஏக்சி தடுக்கணும். ஏக்சிக்கு அதிகாரம் உண்டு. அதை பரிசோதிப்படி பில்லு பாஸ் பண்ணி கொடுக்க ஏக்சிக்கு அதிகாரம் உண்டு. இன்னைக்கு காலையில் ஏக்சிட்டு பேசுகிறேன், ஏக்சி ஃபோன் ரெக்கார்ட் சொல்லி கட் பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி ஈட்டு பேசிக்கிறேன், சொல்லிக்கிறாங்க. ஏஇ ஓவர்சரு செக்ரட்டரி பிரசிடண்ட் 4 பேருக்கு வந்து பிரச்சனை பரிகணிக்கான உள்ளதுன்னு சொல்லி எங்கள்கிட்ட வேண்டாம் அப்படின்னாச்சு. அப்போ அங்கே வல்ல பராதி உണ്ടെങ്കിൽ நீங்கள் என்னோட பராதி ஐக்கன்னு சொல்லிச்சு. நாளைக்கு நான் பராதி அனுப்பிடுவேன் 6 பேர்ல எல்லாம். பஞ்சாயத்து ஓவர்சரு ஏக்சி செக்ரட்டரி ஏக்சி பேர்லையும் ஓவர்சரு ஏஇ செக்ரட்டரி ஏக்சி பேர்லையும் சொல்லி நாளைக்கு நான் எல்லாத்துக்கும் பராதி கொடுக்க போகிறேன். அதாவது ஒரு பிரச்சனையை பரிகணிக்கிறோம், நீங்கள் தான் பரிகணிக்கணும். பஞ்சாயத்து என்ன பரிக்கணும்? பஞ்சாயத்து தான் பரிகணிக்கணும். கான்ட்ராக்டர்லாம் பரிகணிக்க வேண்டியது. ஒரு பிரச்சனை வந்து 6 பரிகணிக்கணும். பஞ்சாயத்து டெண்டர் வச்சவங்க தான் பரிகணிக்கணும். கான்ட்ராக்டர் அதுக்கு பரிகணிக்க போகணும். நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஆள் சொல்கிறாரு, ஏன் முன்சல்ல கொஞ்சம் பணம் கொடுத்து ஒரு தீர்ப்பாக்கி விட்டுருக்க வேண்டியதானே. எதுக்கு பணம் கொடுக்கணும்? வேலை செய்யறவனுக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும்? இது எங்கள்கிட்ட ஒரு ஆள் சொன்ன வார்த்தை. இது பணம் கொடுத்து ஏன் முன்சல்ல ஒரு 1000 கொடுத்து தீர்த்து விட வேண்டியதானு. வேலை செய்யறவனுக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும்? நான் அப்பே திருப்பி எதுக்கு பணம் கொடுக்கணும் நான் திருப்பி கேட்டேன். சரிங்களா, இது இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஷிப் ரீதிக்கு எங்கள் சொன்ன வார்த்தைகள் அதெல்லாம். ஆனால் நான் சொல்கிற வார்த்தைகள் எதுக்கு கொடுக்கணும்? பின்ன இந்த வேலைசியாக பழைக்கிறவனுக்கு என்ன வேலை? என்ன பராதி கொடுத்து என்ன பண்ணுவாங்க? பில்லு தான் தடையட்டும். நாளைக்கு அவங்களுக்கு நமக்கு திருப்பி செய்ய முடியுமில்ல, நம்ம செஞ்சு காட்டலாம். நான் இனிமேல் அதான் சொல்ல போகிறேன். நாளைக்கு பில் பாஸ் பண்ணி கொடுக்கலன்னு சொன்னால் 1 வாரம் உங்களுக்கு அவகாசம் வைக்கிறேன். இன்றைக்கி தேதி 31, 10 நாள் டைம் வைக்கிறேன். 10ஆம் தேதி வரை சமயம் உங்களுக்கு. பஞ்சாயத்து ஏஇ ஓவர்சரு செக்ரட்டரி ஏக்சிக்கு நீங்கள் பாஸ் பண்ணி பில் பாஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கலன்னு சொன்ன உங்கள் பேருக்கு நான் எல்லா தளத்துலையும் கம்ப்ளைண்ட் அனுப்ப ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். அது எங்கெல்லாம் போட முடியும்னு எனக்கு தெரியும். பின்ன உங்கள் சொத்து விவரங்களை விவராவாச நியம பிரகாரம் பிளாக் ஏக்சி பஞ்சாயத்து ஏஇ ஓவர்சரு இவங்களோட அதே மாதிரி பஞ்சாயத்து செக்ரட்டரி இவங்களோட சொத்து விவரங்களை விவர அவகாச நியம பிரகாரம் நான் கேட்கறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நாளைக்கு மூவ் பண்ணிடுவேன். சரிங்களா, உங்கள் சொத்து விவரங்களை நீங்கள் வேலைக்கு சேர்க்கும்போது எத்தனை ரூபாய் இருந்து சொத்து இப்போ எவ்வளோ இருக்குன்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் 10 நாள் டைம் தர்றேன். பிளாக்கில் இருக்கிற ஏக்சி பஞ்சாயத்து ஏஇ ஓவர்சரு செக்ரட்டரி இந்த 4 பேர் இந்த பிரசிடண்ட் கூட சேர்ந்து அந்த பில்லை பாஸ் பண்ணி கொடுக்க. அது நீங்கள் வேலை செய்யும்போது நீங்கள் இருந்து தானே வேலை செஞ்சாங்க. நீங்கள் பார்த்தானே மிக்ஸ் போட்டாங்க, நீங்கள் பார்த்தானே தண்ணி ஊற்றுனாங்க, நீங்கள் பார்த்தானே எல்லா வேலையும் செஞ்சது. அப்போ இத்தனை வேலையை செஞ்சதுக்கு மேலே நீங்கள் வேலையை தடுக்கிறீங்க. நீங்கள் நான் கூப்பிட்டா ஃபோனை கட் பண்ணுறீங்க.
நீங்க காலையில் ஏஐ கூப்பிட்டு அவங்களுக்கு கரெக்டான பதில் இல்லை, அதுக்கு எனக்கு தெளிவு இருக்குது. ஏக்சி கூப்பிட்டு லைன் கட் பண்ணணும், ஈ கரெக்டாக பதில் சொன்னார். அதனால 10 நாள் டைமுக்குள்ள நீங்க எல்லாரும் சேர்ந்து சின்ன பதவி பில்லை பாஸ் பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னா உங்க சொத்து வர்கள் விராச நியமத்தில் கேட்கப்படும், உங்களுக்கு பராதி கொடுக்கப்படும். ஏழை மக்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த். இந்த ஐடியாக்கு யாரையும் நிக்க தடுத்துக்கலாம். அன்னைக்கு நாங்க 2 குடும்பம் தான் நின்றுட்டு இருந்தோம். எங்களுக்கு